நன்றியோடு நினைத்து பார்ப்போம். எண்ணற்ற பல நன்மைகளை நாம் கேட்பதற்கு முன்பாகவே அன்பு பாதுகாவலை பரிந்து பேசும் வழியாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். எனவே கடவுளுக்கும் தூயவருக்கும் நன்றி செலுத்தி மகிழக்கூடிய இந்த நல்ல நாளில் தொடர்ந்து இறைவன் நம்முடைய குடும்பம் முழுவதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக வேண்டக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விண்ணப்பித்திருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நம்முடைய குடும்பங்களில் நிறைவும் மகிழ்வும் மன அமைதியும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றும் புனிதரின் பாதுகாவலில் வாழக்கூடிய நாம் அனைவரும் புனிதர் விட்டு சென்ற நல்ல பண்புகளை தொடர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்வில் வாழ்ந்து காட்டுவதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும் என்றும் இன்றைய பலியின் வழியாக அனைவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக கொண்டாடுவோம். இன்றைய நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆஸ்விக் ஆண்ட்ரோ என்பவரை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், இவள் வாழ்வில் வேண்டக்கூடிய தேவையை நிறைவேற்றவும் இவர்களுக்காக கொண்டாடுவோம். ஆல்ரிக் ஜியோன் என்பவர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களும் வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய வேண்டக்கூடிய தேவையை நிறைவேற்ற இவர்களுக்காக பலியின் வழியாக கொண்டாடுவோம். ஆனந்தராஜ் ஜெயா, ஆன்சலி பிரயானா, ஆன்சலி பிரியோன் என்ற குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இறைவன் இவர்களுக்கும் நிறைவான ஆசிரியை வேண்டக்கூடிய தேவையை கொடுக்க வேண்டும் என்று இந்த பலியின் வழியாக கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய முறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆட்சிமை உண்டா
மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் இறைவா, புனித துணியாரை தலை சிறந்த போதகராக எங்கள் கேள்விகளில் பரிந்து பேசுபவராக உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவான நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடவில்லையெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு துணியாவியாய் ஒன்றி இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவனின் ஆவி தம்மேல் தங்கி இருப்பதை உணர்ந்த இறைவாக்கினர் எசேயா துன்புறுவோருக்கு ஆறுதலையும் ஏழைகளுக்கு நற்செய்தி
இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கிறிஸ்துவில் வலிமை பெற்று தீமையின் சக்திகளை எதிர்த்து உறுதியாக நிற்குமாறு நம்மை அழைக்கிறார். மனித ஆற்றலால் அல்ல, இறைவன் அளிக்கும் அருளாலும் ஆன்மீக ஆயுதங்களாலும் நாம் போராட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார். உண்மை, நீதி, நம்பிக்கை மற்றும் இறைவார்த்தை ஆகியவற்றால் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இறைவனில் நிலைத்திருக்க அழைக்கும் இரண்டாம் வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரையிலான இறை வார்த்தைகள். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் நல்வாக்கு. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய செய்திருந்த வாசகம். லூக்காவின் செய்தி நூல் பிரிவு 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்கள் நாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரை. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாகி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த அரும்பெரும் சொத்தை கொண்ட பதுவா மாநகரை நீ மகிழ்ந்து களிகூறு. இந்த அரும்பெரும் சொத்தை கொண்ட பதுவா மாநகரை நீ மகிழ்ந்து களிகூறு என்று கோடி அற்புதர் தூய் அந்தோணியாவே கல்லறையில் நின்று கொண்டு இறை மக்கள் புகழ்ந்து பாடிய பாடல் வரிகள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் தூய் அந்தோணியாவே விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழக்கூடிய நம் அனைவருக்கும் மகிழ்வான விழா நல்வாழ்த்துக்களை அருள் தந்தையர்கள் சார்பிலே மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதற்கு கோடி அற்புதருடைய வாழ்க்கையை சற்றே சுருக்கமாக நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரிலே ஒரு மழலையாக பிறக்கின்றார். 1219 ஆண்டு ஒரு அருள் பணியாளராக திரு அவையிலே அருள் பொழிவு செய்யப்படுகின்றார். 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி தன்னுடைய 36வது அகவையிலே அவர் இறைவனடி சேருகின்றார். 1232 ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி மரணித்த ஓராண்டுக்கு முன்பாகவே திரு அவையிலே புனிதராக உயர்வு செய்யப்படுகின்றார். 36 ஆண்டுகள் மன்னக வாழ்வை வாழ்ந்த ஒரு புனிதர், மாபெரும் புனிதராக, உலகெங்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு புனிதராக, நன்னாவழியாத மற்றவராக உலகில் திரு அவையில் உயர்வு செய்யப்படுகின்றார் என்று சொன்னால், இந்த புனிதர் நமக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த பண்பு எது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,
அவருடைய நாவானது அழியவில்லை. வாழும் போதே நற்பெயர் பெற்று வாழ்ந்ததால் வாழ்க்கைக்கு பிறகு இவர் அழிய வேண்டாம் என்று சொல்லி கடவுள் இவருக்கென்று திட்டம் அமைத்திருக்கிறார். எனவே இவருடைய நாவு அழியாத நாவாக இருக்கிறது. சென்ற இடமெல்லாம் உண்மையை எடுத்துச் சென்றதால், சென்ற இடமெல்லாம் இறை வார்த்தையை தளராமல் போதித்ததால், சென்ற இடமெல்லாம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், கடவுளின் பெயரால் நீங்கள் நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய நலம் தரும் நற்செய்தியை தன்னுடைய நன்னாவழியாத நாவால் போதித்ததால் கடவுள் இவருக்கு ஒரு மாபெரும் பேற்றை கொடுக்கின்றார். எனவே எந்த புனிதருக்கும் கிடைக்காத ஒரு சிறந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார். கடவுளை குழந்தையாக தன்னுடைய திருக்கரங்களில் தவழ்வதற்கான ஒரு சிறந்த பேற்றினை கடவுள் இந்த மாபெரும் புனிதருக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணித்தவர். வெறும் 36 ஆண்டுகள் மண்ணகத்தில் வாழ்ந்தாலும் 3 ஆண்டுகள் மட்டுமே பதுவா நகரிலே ஒரு பங்கருள் பணியாளராக பணியாற்றுகின்றார். இந்த 3 ஆண்டுகள் பணி அனுபவம் ஒரு புனிதரை அவருடைய பெயருக்கு முன்பாக பதுவை நகர் கோடியற்பதற்கு புனித அந்தோணியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை கொடுக்கின்றது என்று சொன்னால், அந்த 3 ஆண்டுகள் அவர் செய்த பணி, அந்த 3 ஆண்டுகள் அந்த பங்கு மக்களோடு அவர் செய்த சிறந்த பணி, அந்த 3 ஆண்டுகள் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அர்ப்பணத்தோடும் தியாகத்தோடும் அவர் ஆற்றிய சீரிய பணிகள் எல்லாமே அவரை கோடியற்பதராக, பதுவை நகர் புனிதராக, நன்னாவழியாளராக மாற்றம் செய்திருக்கிறது. எனவேதான் அவர் சொல்லுகின்றார், ஓ பரிசுத்தமான நாவே, உன்னுடைய நாவை கடவுள் அழியவில்லை. காரணம், இறைவார்த்தையை தளராமல் உன்னுடைய நாவால் எடுத்துரைத்ததால். ஓ பரிசுத்தமான நாவே, கடற்கரை மீன்களுக்கு நற்செய்தி அறிவித்தாயே, கடற்கரை மீன்கள் கூட உன்னுடைய இறை போதகத்தை கேட்பதற்கு செவிகளை திறந்த நீருக்கு மேலால் இட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உன்னுடைய நாவை கடவுள் அழிய விட மாட்டார். ஓ பரிசுத்தமான நாவே, தப்பறை கொள்கைகள் நிறைந்த உலகத்திலே இவையெல்லாம் கடந்து உண்மையான கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி துணிவோடு நற்செய்தியை போதித்ததால் கடவுளுடைய நாவை அழிய விடவில்லை. இத்தகைய மாபெரும் நாவை, அழியாத நாவை பெற்றுக்கொண்ட புனிதர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நமது நாவினால் எதை விதைக்கின்றோம், நமது நாவினால் எதை சொல்லுகின்றோம்? கடவுள் ஐம்புலன்களும் சிறந்த புலனாக ஒரு நாவை கொடுத்திருக்கின்றார். ஒரு நாவின் வழியாக மனிதர்கள் உரையாடுகின்றார்கள், பேசுகின்றார்கள், தகவல் தொடர்பை பரிமாறிக் கொள்ளுகின்றார்கள். அப்படியானால் இந்த நாவு நல்லதை சொல்லுகின்றதா, பிற நலமாக வாழ்வதற்கான நல்லவற்றை சொல்வதற்கான ஆற்றலை பெற்றிருக்கிறதா, அல்லது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய நாவால் பிறருக்கு தீமையை கொடுப்பவராக, நாவினால் தீமையை உதைப்பவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழிகள் புத்தகம் அழகாக சொல்லி தருகிறது, ஒரு மனிதர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதைத்தான் அறுவடை செய்வார். ஒரு மனிதர் நாவினால் நன்மையை விதைப்பார் என்று சொன்னால் அவர் நன்மையை அறுவடை செய்வார். அதே நேரத்திலே தீமையை விதைத்துக் கொண்டு செல்வார் என்று சொன்னால் எதை அறுவடை செய்வார்? தீமையை தானே அறுவடை செய்தாக வேண்டும். எனவே புனிதரின் நாவு கற்றுத் தருகிறது, நல்லவற்றை சொல்ல, நல்லவற்றை பேச, நல்லவற்றை நாளிடத்திற்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒரு குடும்ப சூழலை ஒரு கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக நல்லவற்றை உரையாட முடிகின்றதா? ஒரு குடும்பத்துக்கு சென்றால் இங்கே நல்லவை மட்டும்தான் பேசுகின்றார்கள், எனவே நாம் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய உணர்வு நம்முடைய குடும்பங்களில் அரங்கேறுகிறதா? 2 மனிதர்கள் சேர்ந்து கொண்டால் எதை பேசுகின்றோம்? ஒரு மனிதனை குறித்து நல்லவற்றை பேசக்கூடிய ஒரு திராணி நம்மிடம் இருக்கின்றதா? அல்லது 2 மனிதர்கள் சேர்ந்து கொண்டால் இன்னொரு மனிதரை, நம்மை சாராத ஒரு மனிதரை பற்றிய அவதூறான வார்த்தைகளை, விமர்சனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நாவாக என்னுடைய நாவு செயல்படுகிறதா? புனிதர் கற்றுக் கொடுப்பது போல இறை வார்த்தை நிமித்தமாக உண்மை மட்டும்தான் பேச வேண்டும். எல்லா சூழலிலும் துயர்கள், நெருக்கடிகள் வந்தாலும் உண்மையை தவிர, நன்மையை தவிர வேறு ஒன்றும் என்னுடைய நாவிலிருந்து வராது என்று கற்றுக் கொடுப்பது போல இந்த புனிதர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கின்றார். எனது நாவு, எனது உரிமை, எனது நாவினால் நான் எதை சொல்லுகின்றேன், எனது நாவினால் நல்லதை சொல்வதற்கான ஆற்றலை நான் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றேனா? ஒரு சமூகம் வளர்வதற்கான ஒரு ஆற்றலை என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றனவா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்டு விழா எடுத்து கொண்டாடக்கூடிய நாமெல்லாம் பல ஆண்டுகளாக விழாக்களை எடுத்து கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த விழா நமக்கு ஏற்படுத்தக்கூடிய, நம்மை விதைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம்,
எனது நாவினால் எதை சொல்லுகின்றேன், எனது நாவினால் எதை குறித்து உரையாடுகின்றேன், எனது குடும்பத்தில், எனது சமூகத்தில் எனது நாவினால் நல்லவற்றை மட்டும் பேசக்கூடிய, நல்லவற்றை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நன்மைத்தனம் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 36 ஆண்டுகள் மண்ணில் வாழ்ந்த புனிதர், மாபெரும் புனிதராக, வணக்கம் செலுத்தக்கூடிய புனிதராக உயர்வு பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய நாவு நன்மையை மட்டும் பேசியது, நன்மையை மட்டுமே சமூகத்துக்கு விதைத்தது, நன்மையினால் மட்டுமே அவர் சமூகத்தை நன்மைத்தனங்களால் நிரப்ப முடிந்தது. இந்த மாபெரும் சொத்தை கொண்டு பதுவா மாநகரே நீ மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லி இறைமக்கள் புகழ்ந்து சொல்வார்கள் என்று சொன்னால் ஒரு தூயவரை பாதுகாவலராக கொண்ட நமது வாழ்வை குறித்து கடவுள் எதை குறித்து பெருமைப்படுவார்? சிந்திப்போம். ஆமென். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு பெறக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் திருமுழுக்கு சடங்கிற்காக வரும். சமூகத்தின் பேரால் நான் வேண்டிய சிறுவையடையாளர்களே, பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்பராம் கிறிஸ்துவடையாளர்கள் வெளிப்படுகிறார். இறைவன் நன்றி நாம் புனிதமரியே, புனித சூசையப்பரே, புனித திருமலுக்கு யோவானே, புனித ராயப்பரை சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித அந்தோணியாரே, புனித தேவசகாயனே, இறைவனின் எல்லா புனிதரையும் புனிதைகளே, என்று பாடல் இல்லாமல் இறைவா சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடம் அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவிக்கும் ஒரு வழியை இயற்கை அரசு கொண்டு வந்து சேர்க்கவும் உன் திருமகனை விலங்குக்கு அனுப்பினி இக்குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கும் ஒரு மாட்சியின் ஆலயமாக்கி இவர்களை தூய ஆவியால் குடியுள்ள செல்ல வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக கொண்டாடுகின்றோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்து அடையாளம் வைத்து மீட்பட்டை கிறிஸ்துவம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சிகளை திடப்படுத்துவதாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்து அன்பார்ந்த பெற்றோரை, நானும் பெற்றோரை, திருமணத்தினத்தவர் வழியாக நம்பிக்கொடுத்தை கொள்கிறேன். அன்புள்ள இறைவனிடமிருக்கும் ஈரனாலும் ஆவியினாலும் திருவாழ்வு இருந்தார்கள். இவர்களை இந்த இறைவாழ்வு பாவநோய் என்று பாதுகாப்பு பெற்று இவர்களை நீங்கள் நம்பிக்கை வளர்த்து வேண்டும். ஆகவே நம்பிக்கை நான் இந்த பொருளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமணத்தை நினைவுபட்டு பாவத்தை விட்டுவிடுவேன். இயேசு கிறிஸ்து மீதுள்ள நம்பிக்கை அறிவிக்கிறேன். அதுவே கிறிஸ்துவை நம்பிக்கை அதை நான் குழந்தை ஏற்றுக்கொடுத்து வருகின்றனர். இறைமக்களுக்குரிய சுதந்திரத்தினர் வாழ்க்கைகள் பாவத்திற்கு கொண்டிருக்கிறீர்களா? பாவம் வெள்ளிக்கு ஆதிக்கம் செலுத்தாமலருக்கு நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை கொண்டிருக்கிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை கொண்டிருக்கிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்து எல்லாமல் தந்தையாய் இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு இலக்கம் செய்யப்பட்டு இறந்தோரின் உயிர்கள் இந்த சத்திய வளர்ப்பதையும் திருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களையும் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கை என்பது பெருமைப்படுகிறோம்.
ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாமெல்லாம் அறிக்கையிட்ட கிறிஸ்துவை நம்பிக்கை அன்பு பிள்ளைகளை திருமணத்து பெறுவது நீங்கள் விரும்புகிறீர்களா? தந்தையாகி எல்லாம் இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூயாவினாலும் உங்களுக்கு மனமரப்படுகிறார். இப்பொழுது அதே கிறிஸ்துக்களின் மீன்களை பேசுகிறார்களே, நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பட்டு குடும்பம் ஆசிரியர் அரசுமாகிய கிறிஸ்துவின் குடும்பங்களாய் நிறைவேற்ற முடிவில்லா வாழ்வு வருகின்றனர். நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்டியனுக்கு வெள்ளர் ஆணையர்களிடம் மேன்மை அடையாளமாக இருப்பதாக உறவினரின் சொல்லாலும் மாதிரியாக நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. பெற்றோரே, நானும் பெற்றோரே, குழந்தையின் உங்களுக்கு நிலையான காப்பு பொறுப்புகளிடத்தில் ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளிபெற்று குழந்தையின் ஒளி மக்களாக வாழ்வார்களாக. நம்பிக்கை இவர்கள் நிறைந்திருந்து ஆண்டவர் வருகின்ற பொழுது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவர் எதிர்கொண்டு செல்ல தகுதி வருவார்களாக. இல்லாமலே தந்தை மற்றும் புரியாதையான விரைவாக நம்முடைய சிவங்களின் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து சொல்லி கொண்டாடுவோம். பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வரும் அனைத்து நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு புது வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் வீரர்களுக்கு கொடுத்திருக்கின்ற நாவால் நல்லவற்றை பேசி நற்செயல்கள் மூலமாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நல்ல உள்ளத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரை உண்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டலாலும் ஒரே சமூக
அனைவரும் புனித அந்தோணியாரின் ஜெபம், எளிமை மற்றும் இரக்கத்தை பின்பற்றி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நேரத்தில் நம்ம அவரமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய உங்கள் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே போய் நீரிடத்திற்கக்கூடிய அத்தனை விண்ணப்பங்களுக்கு கனிவாய் சொல்லி சாய்த்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இதோ புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது புனித அந்தோணியாருடைய பாதுகாவலை வாழக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அவரிடமிருந்து அவர் வெளியாக பல்வேறு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பையும் நம்ம பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள செய்தார்கள். அன்பு ஆண்டவரை, நல் உடல் உள்ள நலன்களை கொடுத்தவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து வழிநடத்தி சொல்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டும் என்றாடுகின்றோம். காணிக்கை வரும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நிலையை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயவரை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது ஆட்சியை நடப்பிட புனித அந்தோணியாரை இடையராதபடி வைத்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கை வழியால் எங்களை நிரப்புவீராக.
உமது திருவை என்றும் புதிய ஆட்சி பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவத்தை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் வரை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றோம். புனித அந்தோனியாரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டாக தூண்டப்பட்ட அவரது தகுந்த பரிந்துரையால் ஆகவே ஆண்டவரை நாங்கள் சேர்ந்து பெருமையை பறைசாற்றி அக்கணிப்புடன் பாடுவதாவது. மேன்மையாகவே துணிவர் துணிமை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தால் இவரை தூய்மைப்படுத்தி உண்மைகின்றது. இவ்வாறு இவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவா. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதா அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையால் உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பினையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம். உம் திருமலைக்கும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளுமே தூயாமையார் வந்து சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மை உணர்கின்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவையின் நினைவுகளும் எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயரார்கள் எல்லா திருநிலையினராக நிவரோடும் ஒரு திருவை அன்பில் நிறைவுடன் செய்கிறது. தந்தையை நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து வேண்டக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களுடைய விண்ணப்பம் கொடுக்கும் கனிவோடு செவிசாய்த்தது. இன்றைய பலியை நன்றி பலியாக கொண்டு வேண்டக்கூடியவர்கள் அனைவரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பீராக. நன்மை தரங்களால் வேண்டக்கூடிய தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றியது. மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவுவது அது திரும்ப ஒளிபெறும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னி தாயார் பெற்ற மரியா, அவருடைய கணவராக புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுக்கு பாதுகாவலர் கோடி அற்புதனான பிரதம அந்தோனியார், எங்கள் மண்ணின் மறைசாட்சி பிரதமர் புனித தேவசகாயும், இவ்வுலக வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குவழும் பதிவெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்று வருவருள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இறைவா
இதழ் நீயே. எரியும் தனையில் எழுப்பும் புகையில் கமழும் மனம் நீயே. உன்னடி சரணடைந்தே இறைவா, உன்னடி சரணடைந்தே. கடவுளை பார்த்து இயேசு கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமைகளை தொடர்ந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கருவிடனருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமை மாட்சி என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டுச் செல்லுங்கள்.
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு அளிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தொள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கக்கூடிய அமைதியை அறிந்திருப்பவர்களோடு பகிர்வுகள். இதோ இறைவனின் சுமரியே, இவரே நம் பாவம் போக்குபவர். சுமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். Nala
ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உணவாக விட்டவற்றை நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் பணிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக ஏற்று நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சர்வாசபர தரிவனம். புனிதர்களின் ஆட்சி மக்களின் புமான இறைவன் புனித அந்தோனியாருடைய சிறப்பு மிக்க வேண்டுகிறார். உங்களுக்கு வளமூட்டி உங்கள் மீது தமது ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்விடத்தில் காட்டினார் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்துட்டியவர்களாய் காணப்படுவீர்களாக. எவ்வாறு தமங்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி வருவதைக் கண்டு அகம் விழுந்து அவை பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடு மாண்பீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித அந்தோனியாரின் பாதுகாவலும் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் தூய அந்தோனியாருடைய தேதிப்படி திருவிழாவை இன்று நாம் கொண்டாடி வருகின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட தூய அந்தோனியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு பாதுகாவலர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து துணைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல நாளில் இறைவன் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களையும் ஒரு சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்போடு வழிநடத்தி நன்மை திறங்களால் நம்மை தொடர்ந்து நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து இறைவனிடம் தூயவர் பரிந்து பேச வேண்டும் என்று இந்த நாளில் சிறப்பாக உங்களுக்காக வேண்டுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நம் அனைவருக்காக இறைவேண்டல் செய்து அன்பு குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அருளையாளத்தை வழங்கி இந்த பலியை சிறப்பித்தவர்கள் அருள் பணியாளர் அருள் அவர்கள். நமது மண்ணின் மைந்தர் பாசத்துக்குரிய தந்தை, எப்பொழுது உதவி என்று கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய அன்பு தந்தை அவர்கள், நமது அருகாமை பங்காகிய சூசைபுரம் பங்கு சமூகத்துடைய பங்கு அருள் பணியாளராகவும் நமது மறை மாவட்டத்துடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவுடைய செயலர் தந்தையாக இருந்து சிறப்பு பணிகளை மறை மாவட்டத்தில் பங்கு சமூகத்திலும் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பழகுவதற்கு எளிமையான தந்தையர்கள், பல நல்ல பண்புகளை கொண்டவர்கள், அருள் பணியாளர்களோடு நெருக்கமான நட்புறவு கொள்ளக்கூடியவர்கள், இளம் அருள் பணியாளர்களை தட்டி கொடுக்கக்கூடிய நல்ல ஆற்றல் பண்பு கொண்டவர்கள், தந்தை அவர்கள் இருக்கும் இடத்தில் எப்பொழுது மகிழ்ச்சியாக பிறரை ஊக்கப்படுத்தக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் தன்னுடைய இயல்பு பண்பாக கொண்டவர்கள். நமது மண்ணின் அருள் பணியாளர் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளோடு மறை மாவட்டத்தில் பங்கு சமூகங்களில் பணியாற்றுவது என்பது நமது மண்ணிற்கே கிடைத்த ஒரு சிறப்பு பெருமை. தந்தையர்கள் இந்த நாட்களில் நான் தந்தையர்களோடு தான் இணைந்து தங்குகின்றேன். தந்தையர்கள் சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தந்தையர்களை இணைத்து பார்க்கிறேன். நமது மண்ணின் அருள் பணியாளர் சிறப்பாக நமது பாதுகாவலுடைய தேதிப்படி விழாவை, விண்ணக திறப்பு விழாவை நமக்காக திருப்பலியை நிறைவேற்றியதோடு திருப்பலியில் நம் அனைவருடைய கருத்துக்களை ஒருங்கிணைத்து சிறப்பு இறைவேண்டல் செய்தமைக்காகவும் திருமுழுக்கு அருளடையாளம் வழங்கியமைக்காகவும் அன்பு தந்தை அருள் அவர்களுக்கு
நமது இறைமக்கள் அனைவருடைய சார்பும் மனமறைந்த நன்றிகளை கரவரடி தற்போது தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பாக திட்டமிட்டு சிறப்பு செய்தவர்கள் நமது பங்கு சமூகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து சங்கங்கள் சபைகளுடைய ஒருங்கிணைத்தினர். எனவே அனைத்து சபைகள் சங்கங்கள் இயக்கங்களுடைய ஒருங்கிணைத்தினர் சிறப்பாக இன்றைய வழிபாட்டை ஒருங்கமைப்பு செய்திருக்கின்றார்கள். வழிபாடுகளில் உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் தொகுத்து எழுதி திருத்தங்கள் பெற்று சிறப்பாக வாசித்திருக்கின்றார்கள். வழிபாடுகளை நேர்த்தியாக செய்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து சபைகள் சங்கங்கள் இயக்கங்களுடைய ஒருங்கிணைத்தினர் இவற்றை எல்லாம் வழிநடத்திய ஒருங்கிணைப்பு செய்த அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை அன்போடு கரவொலிக்கு தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி நிறைவேற்ற பிறகு நம் அனைவருக்கும் எளிய இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரவு உணவை அர்ப்பணிப்பாக நமக்கு செலவு செய்யக்கூடிய குடும்பத்தாருக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் தொடர்ந்து அவருடைய வாழ்வில் வேண்டக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள் நிறைவேற அவர்களுக்காக நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். அன்புமிக்கவர்களே, நமது விழாக்கள் என்பது நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பது. விழாக்கள் என்பது நமது நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது. விழாக்கள் என்பது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நம்முடைய ஒருமைப்பாட்டை ஒற்றுமை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாட்கள். ஜூன் 13 என்பது நம்முடைய பாதுகாவலருக்கே உரித்தான ஒரு சிறப்பு நாள். நமது பாதுகாவலர் விண்ணக பிறப்பை அடைந்த நாள். எனவே உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தூய் அந்தோணியாரை பேர் கொண்ட ஆலயங்கள், சிற்றாலயங்கள், திருத்தலங்கள் அனைத்துமே இன்று விழா கோலம் கொண்டு சிறப்பு திருப்பலிகளை நிறைவேற்றி அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல நாட்கள். நம்முடைய பங்கு சமூகத்திலும் இறை மக்களாக நாம் இணைந்து வந்திருக்கின்றோம். ஒன்றை நாம் நினைத்துக் கொள்வோம். தூய் அந்தோணியார் யார்? நம்முடைய தூய் அந்தோணியார் யார்? பாதுகாவலர். சந்தேகமாயிருக்கா? சந்தேகமாயிருந்தது என்று சொன்னால் பரவாயில்லை, சந்தேகப்படாதீங்க. தூய் அந்தோணியாருடைய பாதுகாப்பு இல்லையா? ஆண்டாண்டு காலமாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சமூகத்தை, இந்த பகுதியில் வாழக்கூடிய எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய பாச பாதுகாவலர். நம்முடைய வாழ்வை நாம் நினைத்து பார்ப்போம். எத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பல இக்கட்டான சூழல்கள், நெருக்கடியான பொழுதுகள், இப்படிப்பட்ட சூழல்களில் எல்லாம் கடவுள் நம்மை பாதுகாவலர் வழியாக வழிநடத்தியிருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் ஒருவேளை நினைத்து நாம் நன்றி செலுத்துவது ஒருவேளை சிரமமாக இருந்தால் கூட, ஒருவேளை இந்த 4-5 மாதங்களில், கடந்த வந்த 4-5 மாதங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அல்லது குடும்ப வாழ்வில் பெற்றுக்கொண்ட ஒரு நன்றியை நினைத்து பார்ப்போம். நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒன்று மறக்க முடியாத ஒரு செயல் இருந்தால் அவற்றை நினைத்து பார்ப்போம், நன்றி செலுத்துவோம். அதுதான் இந்த விழாவுடைய அர்த்தமாக இருக்கிறது. அந்தோணியார் நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். அந்த நன்றி உணர்வோடு விழாக்கள் கொண்டாடக்கூடிய மக்களிலே குடும்பமாக இணைந்து வர வேண்டும். நீங்கள் மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை, உங்களுடைய குடும்பங்களும் இறைவனை பராமரிப்பால் வழிநடத்தப்படுகிறது. நன்மை தரங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உணர்வோடு குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் நமது விழாக்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான பாடம். எனவே இந்த நல்ல எண்ணத்தை கருத்தில் கொண்டு வரக்கூடிய எந்த விழாக்களாக இருக்கலாம், ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்களாக இருக்கலாம், குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவது, குடும்பமாக இறைவனிடத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இறை ஆசிரியை பெற்றுச் செல்வதை நம்முடைய வாழ்வினுடைய ஒரு சிறிய பாடமாக எடுத்துக் கொள்வோம். ஆலயத்திற்கு வருகின்றோம். ஆலயத்தில் அமர்ந்து வழிபாடுகளை பங்கெடுப்பது என்பது நமக்கு திரு அவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை. வீட்டிலிருந்து திருப்பலியை கேட்டுக் கொண்டிருக்கலாம், ஆலய வீதிகளில் இருக்கலாம், படிக்கட்டுகளில் இருக்கலாம். அதுவல்ல, திரு அவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்பது என்ன? ஆலயத்தில் அமர்ந்து வழிபாடுகளில் பங்கெடுப்பது. எனவே இறை மக்கள், நீங்கள் எல்லோரும் கருத்தில் கொள்ளுங்கள். ஆலயத்தில் அமர்ந்து வழிபாடுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரியை பெற்றுச் செல்வது என்பது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தில் அமர்ந்து திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து இறைவனை ஆசிரியை வரும் நாட்களில் பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் தூய் அந்தோணியாருடைய விண்ணக பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அனைவரும் எழுந்திருப்போம். நிறைவு பாடல். இந்த உங்களுடைய
ஆயர் புனித அந்தோணியாருடைய பெயர் கொண்ட இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை கொடுத்து பாசத்தினுடைய பங்கு தந்தை தந்தை அனீஷ் அவர்களுக்கு நல்ல ஒரு அருள்பணியாளரை பங்கு தந்தையாக பெற்றிருக்கிறோம். ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறை மாவட்ட நீரோட்டத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அருள்பணியாளரை நம்முடைய மறை மாவட்ட ஆயர்கள் தந்திருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல சீரிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடியவர்கள், மக்களை ஒருங்கிணைப்பதிலே நல்ல திறமை கொண்டவர்கள். இந்த பங்கு சமூகம் ஒரு வளர்ச்சியை காண வேண்டும் என்று சொன்னால் அதிலே மறை மாவட்ட நீரோட்டத்தோடு இணைந்து பணி செய்வது என்று சொல்லக்கூடியது மிக மிக தேவையானது. எனவே அத்தகைய மறை மாவட்டத்தோடு இணைந்த ஒரு நீரோட்டத்தோடு இணைந்த ஒரு பணியை செய்வதற்காக நம்முடைய ஆயர்கள் சரியான ஒரு நபரை நம்முடைய பங்கு சமூகத்திற்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் உண்மையிலே கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் உங்களுடைய பங்கு தந்தையோடு இணைந்து முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் ஒத்துழைப்போடு ஒன்றாக இணைந்து நிற்கின்ற பொழுதுதான் ஒரு பங்கு சமூகம் வளர்ச்சியை காணுகின்றது. பொதுவாக ஒரு உறவை வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு உறவை வளர்க்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஆலயம். எனவே ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒன்றைத்த உள்ளத்தோடு இறை சமூகமாக இறைவனுடைய கிறிஸ்து இயேசுவனுடைய வழியிலே ஒன்றிணைந்த ஒரு சமூகமாக செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பங்கு சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணும். எனவே மறை மாவட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த படிப்பினைகளை ஏற்று திரு அவையினுடைய படிப்பினைகளை நாம் கடைபிடித்து பங்கு தந்தையினுடைய வழிகாட்டுதலை தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்குமே விழா வாழ்த்துக்களை, உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். Hallelujah, hallelujah, hallelujah.